ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله جعل لكم مما خلق ظلالا وجعل لكم من الجبال أكنانا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளெங்கள் பெருமானார் ரசூல் அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தேதியில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதை விட அப்பப்பா என்ன வெயில் என்று சொல்கின்ற வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே காலத்தை சொல்லக்கூடியவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக சொல்கிறார்களா என்னவா தெரியவில்லை. இன்னும் வெப்பம் கூடும், இன்னும் வெயிலுடைய அளவு கூடும் என்று அவர்களுடைய விஷயத்தை அவர்கள் சொல்லி முடித்து விடுகிறார்கள். ஆனால் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்த்தால் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தலைப்பு செய்தியிலே சுருண்டு விழுந்து சாவு என்பதுதான் அதிகமாக கண்ணிலே படுகிறது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், இன்னும் சில ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடத்திலும் வெயிலுக்காக வேண்டி இப்பொழுது 10-20 என்று சுருண்டு விழுந்து செத்து கொண்டிருக்கிற எண்ணிக்கை 1000-ஐ தாண்டும் என்று சொல்லுகிறார்கள். 1000 என்றால் ஒரு கோடை காலத்தில் அல்ல, கோடை காலத்தின் ஒரு நாளில் 1000ங்களை தாண்டுகின்ற மரணங்கள் நிகழும். எந்த விதமான வியாதி நோயெல்லாம் கிடையாது, வெயிலின் காரணமாக என்று அவர்கள் ஒரு பக்கம் ஆராய்ச்சி செய்து மிகவும் ஒரு அச்சுறுத்தலான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஊர்கள் தோறும் மாவட்டம் தோறும் மழை வேண்டி கூட்டு பிரார்த்தனை, கூட்டு துவாக்கள் என்ற அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு அரங்கத்தில் ஊரிலே நிலவுகிற பல்வேறு வகையான பிரச்சனைகளை பேசி தீர்வு காண வேண்டும் என்று கூடினார்கள் ஆயிரக்கணக்கில் அந்த ஊர் மக்கள். சரி, நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அந்த சபையுடைய முடிவில்
என்ன செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, இந்த சபையை முடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு துவா ஓதுனாங்க, நாங்கெல்லாம் அந்த துவாவில் கலந்துக்கிறல. என்ன சொன்னாங்க? பல்வேறு வகையான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கூடி நிறைய இது சரி, அது முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துருச்சு, சரிப்பா ரொம்ப சந்தோஷம், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டது, சண்டைக்காரங்கெல்லாம் சக்கரை வாங்கி பாத்தியா ஓதியாச்சு, சேர்த்து வச்சாச்சு, சரி இந்த நிகழ்வை எப்படி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுலேருந்து வந்த ஒருத்தர் சொன்னாரு, வழக்கம் போல அல் ஃபாத்தியான்னு சொன்னாங்க, நான் கலந்துக்கல, எந்திரிச்சு வந்துட்டேன். இது உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். இது விஷயமா நான் எதுவும் பேச விரும்பல. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற அவல நிலை, சமுதாயத்தில் இருக்கிற அவல நிலை, இப்பொழுது மழைக்காக வேண்டி விடுபடுகின்ற அழைப்புகள் எல்லாமே டிசைனான அழைப்பு வருது. ஒரு ஊர்ல சொல்றாங்க மழை தொழுகைன்னு சொல்லி, இன்னொரு ஊர்ல சொல்றாங்க மழை வேண்டி தொழுகைன்னு சொல்றாங்க, இன்னொரு ஊர்ல பேனர் அடிச்சிருக்காங்க கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடியவர்கள் நேற்று வரைக்கும் கூட்டு பிரார்த்தனையே கூடாது அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு டிஜிட்டல் பேனர் அடிச்சு 25க்கு 25 பெருசா வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மழைக்காக வேண்டி கூட்டு பிரார்த்தனை. வேதனைப்படுறதா இல்ல வேடிக்கையா பார்க்கிறதான்னு தெரியல. மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய முடிவு உங்களுடைய அமல்களை பொறுத்து. அல்லாஹ்வுடைய முடிவு உங்களுடைய அமல்களை பொறுத்து என்று சொன்னார்கள். எப்பொழுது ஜகாத் தடைபட்டு போகுமோ அப்பொழுது மழை நின்று போகும் என்று சொன்னார்கள். எப்பொழுது பாவங்கள் பெருகி போகுமோ அங்கே மழை நின்று போகும் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் சொல்லப்படாமல் இல்லை, நாமும் கேட்காமல் இல்லை. எல்லாமே சொல்லிட்டாங்க, நாமளும் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். கேட்டு விட்டு எல்லாவற்றையும் கடந்து போவதை போன்று எதுவும் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தாங்க முடியவில்லை. தலைமாட்டில் ஒரு டேபிள் ஃபேனும் மேலே சீலிங் ஃபேனும் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேர்த்து கொண்டிருக்கிறது, தலையணையெல்லாம் நனைந்து விடுகிறது என்று புலம்புகிறோம். முடிவுகள் வேறு யாரிடமும் இல்லை, நம்மிடம்தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் கடுமையான வெயில் என்றால் தேவை 2 தான். ஒன்று நிழல், இன்னொன்று நீர். கடுமையான வெயில் சொன்ன வெயிலின் அருமை நிழலில் புரியும் என்று சொல்வார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுதே கொதிக்க கொதிக்க சுட்டரிக்கும் சாலையில் எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று பார்த்து ஒரு மரத்தின் அடியிலே சென்று நிற்கின்ற பொழுதுதான் இந்த வெயிலின் கொடூரம் எவ்வளவு என்று தெரிகிறது. அவர் வெயிலுடைய நேரத்தில் தான் மனிதனுக்கு நிழலும் நீரும் தேவைப்படுகிறது. இந்த நிழலுக்கும் நீருக்கும் மனிதன் செய்திருக்கிற எத்தனை வகையான அத்துமீறல்களை செய்திருக்கிறான் என்று பார்த்தால், ஒரு பக்கம் பிளாஸ்டிக்கினுடைய யூசேஜ், பிளாஸ்டிக்கை நாம் உபயோகப்படுத்தி இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அரசாங்கமும் சரி தனி மனிதனும் சரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள், பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியாது. ரெய்டு பண்ணது, அதுக்கு ஃபைன் பண்ணது, பெரிய வியாபாரிகள்லாம் விட்டு தெரு ஓரத்தில் இருக்கிற வியாபாரிகள்கிட்ட கேரி பேக்கை பிடிச்சி கொளுத்துனது, அவங்களுக்கு ஃபைனு போட்டது, இதெல்லாம் நின்று போய் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்னவென்று, பிளாஸ்டிக் இல்லாம வாழ முடியாது. எந்த அளவிற்கு ஆகி இருக்கிறது என்று சொன்னால், சாலையில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாடு நோய்வாய்ப்பட்டு படுத்தால் அதற்கு வயிற்றிலே அறுவை சிகிச்சை செய்து அதை திறந்து பார்த்தால் அது வயிற்றுக்குள்ளாக 25 to 40 கிலோ வரை பிளாஸ்டிக்கினுடைய கழிவுகள் அகற்றப்படுகிறது. வேற எதுவும் இல்லை, அதுக்கு அதுதான் கிடைக்குது, அதை சாப்பிடுது. இவன் எதா இருந்தாலும் என்ன செய்யறான், பிளாஸ்டிக் கேரி பேக். வீட்டில் 155 பை இருந்தாலும் அதெல்லாம் மடிச்சு வீட்டில் வச்சுட்டு கடையில் போய் கேரி பேக் கொடுங்கன்னு கேட்பது இன்றைக்கு ஃபேஷன். 155 மஞ்சள் பை இருந்தாலும்
அதை மடிச்சு வீட்டில் வச்சுட்டு கடையில் போய் வாங்குற பொருளுக்கு கேரி பேக் இருக்கா அப்படின்னு கேட்கறது இன்றைக்கு ஃபேஷன். வாங்கிய பைகளை வீசி எறிந்து தெருவிலே தெரியக்கூடிய கால்நடைகள் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 25 to 40 கிலோ வரை மாடுகளின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டுமல்ல, மண் பாழாய் போயிருக்கிறது. மண்ணில் வளம் இருந்தால்தான் மண்ணில் இருந்து மழை பொழியும், அந்த மழையில் இருந்து மண் வளம் பெறும், நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பும். இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்து கண்ணில் ரத்தம் வந்துருச்சுங்க. என்ன செய்தின்னு சொன்ன, நமது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் உலக பிரசித்தி பெற்ற பரிசல் பயணங்கள். இந்த பரிசல் பயணம் செய்யக்கூடிய பாதைகளில் தண்ணீர் வற்றி போய் அதில் பாதைகள் உருவாக்கி புதுசாக டவுன் பஸ் விட்டுருக்கிறாங்க. பரிசல் கடந்த பாதைகளில் பஸ்ஸுகள் சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு வறட்சி வந்திருக்கிறது என்று பாருங்கள். இதில் யாரும் யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. பொதுவாக இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் குற்றம் சுமத்துகிறார்கள். சரி, நீருடைய நிலைதான் பிளாஸ்டிக்கினாலும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ரசாயனங்களினாலும் கெட்டு போயிருக்கிறது, நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போயிருக்கிறது என்று பார்த்தார். நிழல் எங்கே இருக்கிறது? 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, ஸ்மார்ட் சிட்டி என்ற மோகங்களை, சாலை நெடுகிலும் இருந்த லட்சக்கணக்கான மரங்கள் நரபலி கொடுக்கப்பட்டு போயிருக்கிறது. எங்கிருந்து நிழல் கிடைக்கும்? நிழல் இருந்தால் மேகம் சூடும், மழை இறங்கும் என்பது மரபு. லட்சக்கணக்கான மரங்கள் சின்ன மரங்களாக இருந்தால் அடுப்புக்கும், பெரிய மரங்களாக இருந்தால் அவர்களுடைய தேவைக்கு எப்படி பயன்படுத்த வேண்டுமோ தூரையும் வேரையும் வெட்டிவிட்டு அவர்கள் பெரும் பெரும் மரங்களாக பெரிய லாரிகளிலே ஏற்றி போய்விட்டு காசு பார்த்து விட்டு அவர்கள் படுத்து விட்டார்கள். இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் குறை சொல்கிறார்கள். மழை வருவதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, முந்தியவர்கள் தான் காரணம் என்று இவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் காரணம் என்று அவர்கள் சொல்வார்கள். நமக்கு இதுவெல்லாம் செய்திகள், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய முடிவை நம்முடைய செயல்களின் நிமித்தமாகத்தான் இறக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தமிழகத்தின் நிலை என்ன தெரியுமா? வெயில் அதிகமாக போனால் 2 இடம் இருக்கு, அங்கிட்டு போயிடலான்னு சொல்லி செல்வந்தர்கள் முடிவெடுப்பார்கள். யாரோ ஒருத்தன் நேற்று எழுதுனா, காசு இருக்கிறவன் ஊட்டிக்கு, காசு இல்லாதவன் பாட்டியும் பார்க்க போயிடுறான்னு சொல்லி. காசு இருக்கிறவன் ஊட்டியை பார்க்க போறான், காசு இல்லாதவன் பாட்டியை பார்க்க போறான். அதுதான் உண்மை. சரி, தமிழகத்தின் 2 வெயில்களை தாக்குப்பிடிக்கும் இடம் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருந்த அந்த ஊட்டியும் கொடைக்கானலும் கூட இந்த கோடை வெயிலுக்கு தப்பவில்லை. நேற்றைய செய்தி, கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வெயிலின் தாக்கம் நேற்று ஊட்டியில் நிலவி இருக்கிறது என்று செய்தி. எங்கேதான் போறது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 2 ஆடுச்சான்னு சொல்ற மாதிரி, இங்க இருந்து வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அங்கே சென்றால் அங்கேயும் கொளுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரே இடத்தில் போய் சேருவதால் சென்னையில் சொல்வார்கள், வருடம் முழுவதும் சென்னையில் பொழுதுபோக்கு குளிரூட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் வங்காள விரிகுடா கடல், மெரினா. எல்லாருமே வெயில் தாக்கம் அதிகமாகிடுச்சுன்னா 3 மணிக்கு மேல மெரினாவுக்கு போயிடுவாங்க. இருக்கிற அத்தனை லட்சம் பேர் மெரினாவுக்கு போனா அங்கே குளிருமா வேர்க்குமா? மனிதர்களின் வெப்பம். நாம தப்பித்துக் கொள்வதற்காக ஏதோ சில ஏசிகளை போட்டு வைத்துக் கொண்டு நான் தப்பிச்சுக்கிறோம்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் அதனுடைய குளிரை விட அதிகமாக காட்டுகிற மனிதர்களின் மூச்சு உஷ்ணம். அதனால ஏசி தெரியலங்கிறாங்க. ஆளு வர 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 என்ன ஆயிருது, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய உஷ்ணமும் இருக்கிற வெப்பமும் சேர்ந்து இதையெல்லாம் போக சொல்லி விடுகிறது. இந்த நிலை தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொடுத்துகிறது என்று சொல்கிறார்கள். நேற்றைய வெயிலின் பதிவு 112 டிகிரி கரூர்ல, ஈரோட்ல 110, திருச்சியில 111 என்று நம்பர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாத ஏழைகள். ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் எல்லாம் கட்டிடத்திற்குள்ளும் நிழலுக்குள்ளும் அமர்ந்து கொண்டு வெயிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
காலை கண் விழித்தது முதல் மாலை படுக்கைக்கு போகும் வரை சாலை ஓரத்திலேயே வாழ்ந்தால்தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களின் நிலையை பற்றி யோசிப்போம். அவர்களுடைய நிலை என்ன? கட்டிடத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் தளத்திலே உச்சி வெயிலிலே அவர்கள் வெயிலிலே சும்மா நிக்கல. நமக்கு போனாலே சுறுசுறுன்னு குத்துது. அதை வெயில்ல நிக்கல. தலைக்கு மேலாக 50 to 100 கிலோ வரை எடையை சுமந்து கொண்டு அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைகளை பற்றி எல்லாம் யோசித்தால் ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. ஒரு பெரியார் கடுமையான குளிர் நேரத்தில் பக்கத்திலே போர்வை இருக்கிறது, போர்த்தி கொள்ளாமல் அமர்ந்திருந்தார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல போய் கேட்டாங்களா, போர்வை தான் பக்கத்தில் இருக்க, போர்த்தி கொண்டால் என்ன? அவர்கள் சொன்னார்கள், இறை நேசர், நான் போர்த்தி கொண்டு விடுவேன், என்னுடைய குளிர் அடங்கிவிடும். வெளியிலே நூற்றுக்கணக்கான மக்கள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த குளிர் என் உடலில் உரைத்தால் தான் அல்லாஹ்வை நான் நன்றி செலுத்த முடியும் என்று சொன்னார். 1 பத்தல 2 பத்தல நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப விஷயத்துக்கு வருவோம். யாரால் இது கூடியது என்றால் பிமா கஸபத் ஐதின்னாஸ், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட கேடுகள் உங்கள் மீது இருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே வானத்திலிருந்து வரக்கூடிய இயற்கை விஷயங்களை வடிகட்டி அனுப்புவதற்காக வேண்டி இறைவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு சல்லடைகளாக ஆக்கப்பட்டு விட்டது. மனிதர்களுடைய நாகரிகத்தின் மேல் இருந்த மோகம், செயற்கைக்கோள், அலைபேசி போன்ற விஷயங்களால் இவர்களுக்கு நாகரிகத்தின் மேல் ஏற்பட்ட மோகத்தினால் செயற்கை கோள்கள் அனுப்பப்பட்டு அந்த இயற்கையாக இருந்த சல்லடைகள், அந்த வலைகள் சல்லடையாக்கப்பட்டு எதுவாக இருந்தாலும் வானத்தின் விளைவுகள் நேரடியாக டைரக்டாக மனிதர்கள் மீது வந்து விடக்கூடிய நிலையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப குற்றம் சுமத்துறதெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயம், 2 சம்பவம் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, அமெரிக்காவுடைய நீதிமன்றம். அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் நம்ம காலத்தில் நடந்த நிகழ்வு. ஒரு 15 வயது சிறுவன் அந்த நீதிமன்றத்தில் குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். என்ன குற்றம் அவன் மீது? இவன் ஒரு கடையிலே உணவுப் பொருளை திருடி சாப்பிட்டு இருக்கிறான் என்பது அவன் மீது வைத்திருக்கிற குற்றம். நீதிபதி எப்பவும் போல விசாரிக்கிறார். சாட்சிகள், மற்ற அவங்களை கொண்டு வந்த காவல்துறை, இவன் மீது குற்றம் சொன்ன அந்த கடைக்காரர் எல்லாரையும் வச்சு விசாரிச்சு அந்த சிறுவனிடம் கேட்கிறார், நீங்கள் திருடியது உண்மையா என்று கேட்கிறார். ஆமா, திருடுனேன். இதற்காக வேண்டி நீங்கள் உங்கள் வீட்டிலே காசு கேட்டிருக்கலாமே, உங்க வீட்டில் காசு வாங்கிட்டு போய் இந்த பொருளை நீங்கள் முறையாக வாங்கி சாப்பிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொன்னபோது அந்த சிறுவன் சொன்னான், என் வீட்டில் என்னை தவிர வயோதிகம் அடைந்த நோய்வாய்ப்பட்ட தாய் மட்டும் இருக்கிறார். அவரை பார்த்துக் கொள்வது நான் தான். சரி, தாயிட்ட கேட்கறதுக்கு வழி இல்லை, நீ ஏதாவது உழைச்சிருக்கலாமே சொல்லு. இந்த அமெரிக்க சிறுவன் சொல்லுகிறான், நான் கார் கழுவி கொண்டிருந்தேன், ஒரு கார் கழுவி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு காசுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய தாயுடைய நோய் ஒரு நாள் அதிகமாக போனதுனால அன்றைக்கு நான் வேலைக்கு போகவில்லை, அங்கிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டேன், வேலை இல்லை. சரி, இதுவெல்லாம் இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு தாய்க்கும் உங்களுக்கும் உணவு தேவை, நீங்கள் யாரிடமாவது கேட்டீர்களா என்று அந்த நீதிபதி கேட்கிறார். இந்த சிறுவன் சொன்னான், முதல் நபரிடத்துல போய் கேட்டேன், காலையில வந்துட்டியான்னு கேட்டாரு. நம்மெல்லாம் சொல்றோம்ல, என்ன கேட்டாரு? காலையிலே வேற வேலை இல்லையா, வந்துட்டியான்னு கேட்டாரு. அடுத்த ஆள்கிட்ட போனேன், கையும் காலும் நல்லா தானே இருக்குன்னு கேட்டாரு. 3வது ஆள்கிட்ட போனேன், உழைச்சு சாப்பிட்றா மூதேவிட்டாரு. இதெல்லாம் நம்முடைய பொன்மொழிகள், இதெல்லாம் நாம உபயோகப்படுத்துற பொன்மொழிகள் தான். இதெல்லாம் அரிதான வார்த்தையெல்லாம் இல்லை. யாராவது நம்மள்ட்ட ஏதாவது உதவி கேட்டா நாம சொல்லக்கூடிய பொன்மொழிகள் இதெல்லாம். நாம தப்பிச்சுக்கிறதுக்காக காலையில வந்தா காலையில வந்துட்டியான்னு கேட்போம், மத்தியானம் வந்தா உச்சி வெயில உயிர் எடுக்கிறியான்னு கேட்போம், சாயந்தரம் வந்தா உனக்கு நேர காலம் இல்லையான்னு கேட்போம்.
கொடுக்க மனமில்லை என்றால் வெறும் வார்த்தையோடு விட்டுவிட வேண்டியது தானே. இதுவெல்லாம் நீதிமன்றத்தில் அந்த 15 வயது சிறுவன் சொன்ன உடனே நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சிறுவன் இந்த உணவு கடையிலிருந்து உணவை திருடி சாப்பிட்டதற்கு நான் வெட்கப்படுகிறேன் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, தீர்ப்பு நான் சொல்லுகிறேன். இந்த வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு சில பேர் போவான். இந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த உணவு கடைக்கு சம்பந்தம் இல்லை, காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை, நீதிமன்றத்தில் வேடிக்கை பார்க்கறது. குற்றவாளியா இருந்தா குற்றவாளியை பார்த்து கை கொண்டு சிரிக்கிறது. இந்த மாதிரி சில பேர் இருப்பான். பிறருடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கிறது. அப்படியெல்லாம் நிறைய பேர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு சொன்னாரு, இந்த சிறுவனை குற்றவாளி ஆக்கியது இங்க இருக்கிற நாம் அத்தனை பேரும் தான். எனவே இங்க இருக்கிற அத்தனை பேரும் $10 அவனுக்கு என்ன செய்யணும், இங்க அபராதம் செலுத்த வேண்டும். செலுத்தாமல் நீதிமன்றத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. இந்த சிறுவன் மீது அவனுடைய நிலைகளை தெரிந்தும் குற்றம் சுமத்திய காவல்துறை $100, அந்த உணவு கடைக்காரர் $100 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து $10 எடுத்து வைத்து விட்டு பெயர் குறித்தார். நீதிபதி $10 எழுது கொண்ட. நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். அவர்கள் தான் குற்றவாளி. அவன் பிச்சை எடுக்கிறான், இவன் உழைப்பதற்கு சென்றிருந்தும் தெருவிலே போய் கொண்டிருக்கிறான் என்று நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே, குற்றம் யாருடையது என்று யோசித்து பார்த்தார். இந்த நிலைக்கு அவர்களை ஆளாக்கியது யார்? இது எல்லாருடைய தலையிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இவ்வளவு வெயில் இருக்கிறது, இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது என்று நாம் எல்லாம் புலம்பி செல்லுகிறோமே, இந்த உழைப்பு யாரை சேர்ந்தது? நான் என்னை சேர்ந்த இடத்தில் இருக்கிற இந்த விஷயத்தில் சொல்லும் போது 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை ஸ்மார்ட் சிட்டியில சேர்க்கும் போது இதையும் சேர்த்துக்குங்க. மின் பராமரிப்பு, மின்சார பராமரிப்பு. அவன் இருக்கிற மரத்தை எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு போயிடறான். என்ன செய்யறான்? மரம் வளருங்கள் என்று ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்லும். அந்த அரசாங்கம் என்ன செய்ய, மாசத்துக்கு 2 தடவை ஈபில இருந்து ஆளுகள் அனுப்பி வளர்ந்திருக்கிற மரத்தை எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவோம். என்னுடைய அல்லது நான் சார்ந்த இடங்களில் சில மரங்களை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்திருந்தால் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த மரங்களினால் மழை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நான் ஏற்படுத்தி இருக்கேன். நீங்க சொல்லலாம், எல்லாரும் பேசாம இருக்கும்போது நான் மட்டும் செஞ்சு என்ன செய்யணும்? எல்லோருமே இதை செயல்படுத்தினால் இதை முடிவு எப்படி இருக்கும்? எல்லோருமே செயல்படுத்துவோம். இல்லைங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இது பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல இல்ல, சில ஊர்களில் சமீபத்தில் தொலைக்காட்சியில வந்த செய்தி தான், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வீட்டினுடைய வாசலின் நிழலுக்காக வேண்டி வைக்கப்பட்ட மரத்தை உயிர்கொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆசிட் இருக்கிறது இல்லையா, அதை ஊத்தி ஒருத்தன் அழிச்சிருக்கா. சிசிடிவி கேமரால பதிஞ்சு அது வந்திருக்கு செய்தி. இப்படி எல்லாம் மனித மனமே மக்கி போய் மனித அரக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செல்ஃபிஷ், நான் எனக்கு. கடைசியில் அவன்கிட்ட கேட்ட அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? ஏன் அந்த பக்கத்து விட்டு மரத்துல ஆசிட் ஊத்தி அழிச்சேன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்லியிருக்கான், இந்த மரத்துல நிழல் அவனுக்கு, தொல்லை எனக்குன்னு. என்ன தொல்லைங்க? சில இலைகள் உதிரும், சில இலைகள் உதிரும். நான் சொல்லுகிறேன், அவன் தீமையை விட நன்மைகள் அதிகமாக அனுபவித்திருப்பான். இதுதான் உண்மை. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் இப்படி செத்து போய் இருக்கிற நேரத்தில் எப்படி நாம் மழை எதிர்பார்க்க முடியும்? தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. உங்களுடைய உணவும் உடையும் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஹராமாக இருக்கிற நேரத்தில் வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று கேட்டால் உங்களுடைய துஆக்கள் எவ்வாறு கபூல் ஆகும் என்று யோசித்து பாருங்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா வகையான பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டுகிற அத்தனை விஷயங்களும் அரங்கேற்றப்பட்டு விட்டு யா அல்லாஹ் மழையை பொழிய வைப்பாயாக. நம்முடைய செயல்களை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். குற்றவாளிகள் யாரும் அல்ல, பிறரை குற்றம் சுமத்த வேண்டியதில்லை. நான் என் அளவில் மழைக்காக வேண்டிய முயற்சிகள், தான தர்மங்கள், மரம் செடி கொடி நடுதல், பிறர் நலன் நாடுதல், பிறருக்காக வேண்டி துஆ செய்தல், இவைகளை பொதுவாக்கினால்
இவ்வளவு சிரமங்கள் வரப்போவதில்லை, இவ்வளவு சிரமங்கள் வரப்போவதில்லை. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஊர்களிலும் மழைக்காக வேண்டி தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை போல நம்முடைய ஊரிலும் நாளை காலை 6:30 மணியவில் நம்முடைய ஈதுகாவில் மழைக்காக வேண்டி தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு கோரிக்கை உங்களிடத்தில் வைக்கிறேன். ஐக்கியமான எண்ணத்தோடு ஐக்கியமான உள்ளத்தோடு போகும். இது அவருக்கு இவருக்கு பொது தேவை, எல்லாருக்குமான பொது தேவை. இந்த தேவையில் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருமே இந்த தேவையை கருத்தில் கொண்டு ஒருமிச்ச உள்ளத்தோடு செல்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. நாளை நாம் கேட்க இருக்கின்ற துவா மழை வருகிறதோ இல்லையோ நம்முடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்க அழுக்குகளை நீக்குவதற்கான முயற்சிகளாக இருக்க வேண்டும். நான் நீ என்ற உயர்வு தாழ்வு பார்க்கின்ற இந்த வீணா போன இந்த சிந்தனைகள் குப்பையில் எறியப்பட வேண்டும். எப்படி சஜிதாவில் அத்தனை தடைகளும் ஒரு சேர கொண்டு போய் வைத்து நான் மட்டமானவன் இறைவா, நீ மகா ரிசுக்குள்ளவன், எனக்கு தந்துவிடு என்று கேட்கிறோமே, இந்த எண்ணத்தை கொண்டு செல்வோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை ஈடேற்றம் வர செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.